ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டாய்ஸ் ஆர்எஸ் அப்படின்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிற கடை இது. நான் வந்து இங்கே பிறந்த குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு போனோம். அப்போ என் தம்பி சொன்னான், கனடாவில் குழந்தைங்களுக்காகவே தனியாக ஒரு கடை இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லி. அங்கே போனால் குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே இருந்ததுங்க. எனக்கே ஒரே ஆச்சரியமாக இருந்தது. பிறந்த குழந்தையிலேருந்து 0 சைஸ் ட்ரெஸ்ஸுன்னுவாங்க இல்லைங்களா, அதுலேருந்து அப்படியே எல்லாமே ரெடியாக வச்சுருந்தாங்க செட்டாக. நிறைய குட்டி ஷூ, குட்டி சாக்ஸு, குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அந்த கடை உள்ள போனோம்னா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சேரு, அதான் அவங்களாம் சீட்டுன்னு சொல்கிறாங்க, கார் ஷீட். பிறந்த குழந்தையிலேருந்து பெரிய குழந்தை வரைக்கும் எல்லாத்துக்குமே. குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அந்த கடை ரொம்ப பெருசு, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் ட்ரெஸ் எடுக்கலான்னு போனோம். எனக்கு வந்து ஒரே ஆச்சரியம். அதனால் எல்லாமே வீடியோ எடுத்தேன் உங்களுக்காக நான். நீங்கள் பாருங்கள், இவ்வளோ இருக்கா குழந்தைங்களுக்குன்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து குழந்தைங்களுக்கு நல்லா வச்சுருக்காங்க. நிறைய டாய்ஸு, அது எல்லாமே அவங்களுக்கு தேவையானது பூரா. குளிக்க வைக்கிறதுக்கு அந்த ஒரு சைடு வந்து குழந்தையிலேருந்து அப்படியே அடுத்த சைடு போனோம்னா இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தை, அப்படியே டாய்ஸ்லேருந்து அப்படியே எல்லாமே இருக்குது. எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு, நீங்கள் பாருங்கள். கடையே ரொம்ப பெருசாக இருந்தது. தொட்டில் மாதிரிலாம் இருந்தது, அதில் போட்டுட்டு அப்படியே ஆட்டின்னு இருப்பாங்க அழகாக. இது பூரா தொட்டில். பாருங்கள் தொட்டில். குழந்தைங்களுக்கு டவலு எல்லாமே இருந்தது. பாருங்கள், இது சின்ன பேபி போட்டு தொட்டில் ஆட்டுற மாதிரி. எல்லாமே எலக்ட்ரிக் மாதிரி இருக்குது. ஒரு பட்டன் தட்டினா அழகாக அப்படியே ஆடின்னு இருக்குது. நிறைய டாய்ஸ், நிறைய. இது கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு டாய்ஸ் இதெல்லாம். சைக்கிள், அதுலேயே நிறைய விதமான சைக்கிள். எல்லா வயசு குழந்தைங்களும் ஓட்டுற மாதிரி சின்ன சைக்கிள்லேருந்து கொஞ்சம் பெரிய சைக்கிள் வரைக்கும் நிறைய வச்சுருந்தாங்க. ஆட்டோ, இது குட்டி ஆட்டோ. சின்ன சின்ன பசங்களாம் இதுக்குள்ளாரே உட்காந்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த அளவு இருக்குது. நிறைய சாமான் இருக்குது பாருங்கள். அந்த கடையிலேருந்து வெளியே வர முடியல என்னால், அந்த அளவுக்கு நிறைய இருந்தது. இன்னும் நிறைய பார்க்கணும் போல் இருந்தது. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு தான் வீடியோலாம் எடுத்தேன். குழந்தைங்க வச்சு என்னெல்லாம் விளையாடுவாங்களோ அது எல்லாமே இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு இதெல்லாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு ஜேசிபி, ட்ரக்கு, அது ஒரு மாதிரி அவங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுவாங்க. அந்த மாதிரி நிறைய நிறைய டாய்ஸ்லாம் இருந்தது. பெருசு பெருசாலாம் கூட இருந்தது. கேம்ஸு, டாய்ஸு எல்லாமே இருந்தது. பேக் இதெல்லாம்.
குட்டி குட்டி டாய்ஸு. சின்னதாக கேர்ள் பேபிக்கு கேர்ள் டாய்ஸு அந்த மாதிரி டாய்ஸ்லாம் கூட நிறைய இருந்தது, பொம்மை மாதிரியே. உள்ளே போனோம்னா எதுவும் வாங்காத வரவே மாட்டோம். அந்த அளவுக்கு பார்க்க அழகாக எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, நீட்டாக. டாய்ஸ்லாம் கூட நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக நல்லா இருந்தது. எல்லாமே செலக்டடாக இருந்தது, எல்லா டாய்ஸுமே செலக்டடாக இருந்தது. நம்ம எது வேணாலும் வாங்கலாம், அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், நிறைய இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு ஒரு ரோவுலையும் 2 ரேக், இந்த சைடு அப்படியே பார்க்குறதுக்கே 1000 கண் வேணும் அந்த கடையில். அவ்வளோ பெரிய கடை இது, குழந்தைங்களுக்காகவே அவ்வளோ பெரிய கடைங்க. நான் வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு தான் போனேன், பிறந்த குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு போனால், வாக்கா குழந்தைங்களுக்காகவே தான் இந்த கடை, வாங்க வந்து பாருங்கக்கா அப்படின்னு சொல்லி எங்கள் தம்பி கூட்டின்னு போனால், அங்கே போய் பார்த்தா தெரியுது, பயங்கரமாக இருந்தது. இவ்வளோ பெரிய கடையாக குழந்தைங்களுக்குன்றது மாதிரி ஆச்சரியமாக இருந்தது எனக்கே. சின்னதாக வீடு உண்டை அது இதுன்னு என்னென்னமோ இருந்ததுங்க. கிச்சன் செட்லாம் கூட இருந்தது. அதில் கிச்சன் செட் வச்சு சமைக்கிறாங்கல்ல குழந்தைங்க விளையாடுறதுக்கு, அதெல்லாம் கூட இருந்தது. இந்த நாட்டில் எப்படி சமைக்கிறாங்களோ அதே மாதிரி கிச்சன் செட், கேஸு, கீழே அவன், ஃப்ரிட்ஜு, பாத்திரம் கழுவுற சாமான், அது இது எல்லாமே, டிஷ்வாஷரு. இங்கே கிச்சன் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அந்த கிச்சன் செட் இருந்தது, பார்த்தேன் நான். இந்த டாய்ஸ் எவ்வளோ தூரம் இருந்தது, அது ரொம்ப பெருசு. காருங்கெலாம் கூட நிறைய, பெரிய கார்லேருந்து சின்ன கார் வரைக்கும் உட்காந்தே அப்படியே ஓட்டுற மாதிரி கார்லாம் கூட நிறைய இருந்தது. குழந்தைங்க பீச்சுக்கெலாம் போனால் இந்த டாய்ஸ்லாம் எடுத்துன்னு போவாங்களாம், அங்கே போய் பீச் மண்ணில் வாரி போட்டு விளையாடுறதுக்கு. இது பாருங்கள், குட்டி வீடு மாதிரி. நாங்கள் அப்படியே ட்ரெஸ் எடுத்துன்னு கிளம்பிட்டோம், எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு குழந்தைக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்துன்னு நான் கிளம்பிட்டோம்.